ஹாய்ங்க, இன்றைக்கி சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அது கூடயே 2 தக்காளியை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 விசில் விட்டு இறக்கலாங்க. இறக்கி பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நான் மண் சட்டிக்கு மாற்றிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்திக்கிங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், இது கூடயே ஒரு கட்டை பூண்டு எல்லாம் உரிச்சும் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்திக்கலாங்க. முள்ளங்கி கூடயே தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேங்க. சாம்பார் மிளகாய்த்தூள் தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் அடிக்கடி முள்ளங்கி சாப்பிடணுங்க. முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. முள்ளங்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது கூடயே கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாங்க. நான் வெறும் முள்ளங்கி மட்டும்தான் சேர்த்து இந்த குழம்பு வச்சுருக்கேங்க. இந்த குழம்பு ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட டக்குன்னு செய்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சுருக்கேங்க. மண்சட்டி பாருங்கள் எவ்வளோ சூடு இருக்கிறதுனால ஆவி அடிக்குதுங்க. கரெக்டாக வீடியோ காமிக்க முடியல. குழம்பு பாருங்கள் சூப்பராக தளன்னு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் புளி எல்லாமே சேர்த்திக்கிங்க. முள்ளங்கியே பருப்பு சாம்பாரில் சேர்த்துனோடனே சாம்பாரே ஒரு மணமாக இருக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. வாசமும் சரி, சாம்பாரும் சரி. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாங்க. ஒரு தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்குங்க. பருப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடயே 2 வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பின்னாடி கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்ச பின்னாடி எடுத்து குழம்புல சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக தாளித்து வச்சுங்க. இந்த தாளிப்பு தாங்க கடைசியில் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. தேங்காய் எண்ணெய் சேர்த்து எத்தனை பேர் பருப்பு சாம்பார் செய்வீங்கன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.